இல்ல இவ்வளவு கொடுத்தோம் அப்ரூவ் பண்றாங்களே, குண்டாஸை அப்ரூவ் பண்றாங்களே, இந்த இதெல்லாம் எவிடன்ஸ் நீங்க முதல்ல கோர்ட்ல கவர்மெண்ட் இதே வாராக்கி வழக்குல போன வருஷம் போடும் பொழுது குண்டாஸ் அப்ரூவ் பண்ணாம அத வந்து ஆர்டர்ஸ் பண்ணிட்டாங்க, நாட் அப்ரூவ்டுன்னு. அத நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்து தெரிஞ்ச உடனே நீதி அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டை பாராட்டினாங்க. ரெக்கார்ட்ல இருக்கு, ஆர்டர்ல இருக்கு. இத மாதிரி கவர்மெண்ட் துரிதமா செயல்படணும். தேவையில்லாத அடிப்படை ஆதாரங்கள் பிரேமா ஃபேசி இல்லாத வழக்குகள்ல குண்டாஸ்க்கு அப்ரூவலே கொடுக்க கூடாது. ஒருத்தர் லிபர்ட்டி எடுக்கிறாங்க, இதை ஈஸியா எடுத்துக்கூடாது. இது மாதிரி துரிதமா செயல்படணும், எல்லா வழக்குகளையும் இதை பண்ணணும், நாங்க உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க வாராக்கி வழக்குல. ஆனா இதை பின்பற்றப்படுறது இதே வழக்குல இப்ப அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பியும் அதை இப்ப நம்ம கோர்ட்டுக்கு தான் போனோம், திருப்பி இந்த மாதிரி பண்றோம் வரும். இப்ப கேஸ் ஃபைல் பண்ணிருக்கோம், இப்போ நோட்டீஸ் போட்டிருக்காங்க, நாங்க பதில் தரோம் அப்படின்னு. இப்ப அந்த பதிலை வாங்கிட்டு தான் நீதிமன்றம் முடிவு பண்ண முடியும், கேட்காம முடிவு பண்ண முடியாது இல்லையா? அதனால இந்த ரிமாண்டே தப்பு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றாம கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்காம பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் ஒரு சட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட ரெகக்னைஸ் மோட் ஆஃப் இதை ஃபாலோ பண்ணல, 2 ஹவர்ஸ்ல முன்னாடியே கொடுக்கணும், அதை ஃபாலோ பண்ணாம மேஜிஸ்ட்ரேட் மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு லீகல் கிரவுண்ட் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக அதை வின் பண்ணிடும், ஜெயிச்சுட்டு வரும். ஆனா அந்த காலக்கார வைக்க சிறைவாசம் அனுபவிச்சுட்டு தான் வரும்.